இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் போக போகிறோம். ஸோ ப்ரைடல் டே vlog தான் இன்றைக்கி இதில் காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேகு அண்ட் another பேக் ஹியர். ஸோ இந்த ஹேண்ட் பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் ஹீட் டூல்ஸ் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, கொஞ்சம் மேக்கப் ஐஷேடோ பேலட்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. இந்த பேக்கில் தான் வந்துட்டு எல்லா திங்ஸுமே இருக்குது மேக்கப்புக்கான. வேனிட்டி நான் எடுத்துகிட்டு போகல இன்னைக்கு, ஏன்னா நான் மட்டும்தான் போகிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட இல்லை. இஸ் மை பிக்கஸ்ட் சப்போர்ட்டர். யூனோ, வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் தனியாக போகிறனால எனக்கு வந்துட்டு நான் மட்டும்தான் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றனால நான் அதெல்லாம் எதுவுமே கேரி பண்ணிக்கல. ஜஸ்ட் நான் இந்த ஒரு ஹேண்ட்பேக் அண்ட் ஒரு பேக் பேக்கில் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துட்ருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்பி. என்னென்னா என்னோடய ப்ரைட் தான் வந்து என்னை பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி புக் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க வரத்துக்கு டிலே. நான் 7 o'clock அவங்க வருவாங்க பிக் பண்ணுறதுக்குன்னு 6:55க்கு நான் ரெடி ஆகிட்டேன். பட் ஸ்டில் அவங்க இன்னும் வரல. அவங்க இப்போ தான் வந்துட்டு அவங்க அங்கேருந்தே கிளம்ப போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகும். 7:30 ஐ திங்க் ஸோ. ஸோ நான் 8 o'clock ஷார்ப்பாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு 11க்கு முகூர்த்தம். ஸோ 11க்கு முடிச்சுட்டு நான் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வரணும். ஆப்வியஸாக ஒரு 45 minutes ஆச்சும் ஆகிடும் ட்ராவல். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அண்ணா நகர் போகணும். எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு இன்றைக்கி டே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் vlog எடுக்கிறதுல கொஞ்சம் ஓகேவா நான் இன்றைக்கி தான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை நாள் வந்துட்டு அப்படியே கன்ஃபியூஷனாக போய்கிட்டே இருக்கும். இப்போ கூட ரோல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் எப்படி போகுது, நான் எப்படி வந்துட்டு vlog எடுக்கிறேன், நான் எப்படி வந்து வீடியோஸில் வந்துட்டு என்னோடய கான்வர்சேஷன் எப்படி இருக்குது, நான் ஒழுங்காக கன்வே பண்ணுறேன்னா இல்லையா, எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் வந்துட்டு இன்றைக்கி என்ன அவுட்ஃபிட்னா, திஸ் க்ரீன் கலர் டாப், இந்த இதில் கிளியராக தெரியும், திஸ் க்ரீன் கலர் பஃப் ஸ்லீவ் டாப் அண்ட் க்ரே ஜீன், நார்மல் ஆஸ் யூஷுவல் வேர் தான். ஸோ எப்போவுமே நான் வந்து ஒர்க் போகும்போது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன். ஒர்க்குன்னு இல்லை, என்னோடய டெய்லி லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் போடுவேன். பிகாஸ் எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் தானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் சூஸ் பண்ணேன். இந்த டாப் வந்துட்டு நான் மீஷோவில் வாங்கினேன். 1 year பேக் நான் வாங்கினேன். இந்த டாப் வந்துட்டு இன்னுமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கலர் ஃபேட் ஆகலை, எதுவுமே ஆகலை. நான் வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஃபைனலி என்னோடய ப்ரைட் வந்துட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டுருந்தேன். மழை சவுண்டு உங்களுக்கே கேட்கும். ரோட்லலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்துச்சு. அதனால தான் என் ஹஸ்பண்ட் நான் எழுப்பலை, அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க பாவம். சரி நம்மளே நடந்து போயிடலாம், அவங்க நனைஞ்சிட்டே வரலான்ட்டு. அதோடு அவங்கள விட்டுட்டு நான் போயிட்டேன். அவங்க கார் ஏறிட்டேன், நான் கிளம்பிட்டேன். அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனதும் நான் வந்துட்டு என்னோடய பேக் வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவள் வந்தால் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு பெட்டில் திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச்லாம் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் நான் ஒரு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அவங்க உட்காந்தல அவள் தான் ப்ரைடு. இவள் என்னோடய ஸ்கூல்மேட் தான். லாஸ்ட் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு பிக்மெண்ட் அந்த இது இருந்துச்சு, டார்க் ஸ்பாட்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி அழகாக பண்ணி கொடுக்க சொன்னான். இன்னொன்று சாரியில் வந்துட்டு ஹீட்டே நாங்கள் வைக்கல, கரண்ட் போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கிளம்பிட்டேன் பேக் பண்ணிவிட்டு. ரோடு அழகாக இருந்துச்சு, எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் ஒரு கிளிப் எடுத்தேன். அப்புறம் நான் கார் ஏறிட்டோம். என்னை வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டில் வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்காக அவங்க அக்காவோட ஹஸ்பண்டும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஃபைனலி நான் ஆட்டோ ஏறிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். ஒன்ஸ் நான் வீட்டுக்கு ரீச் ஆனதும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு எக் ரைஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. நான் கிளாஸியோடு தான் வந்தேன். அதோடு நான் சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஈவினிங் வந்துட்டு எனக்கு ஹாட் சாக்லேட் கிரேவிங்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து எனக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே எனக்கு கடையில் ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கு சூப்பரான ஒரு ஹாட் சாக்லேட் போட்டு கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த vlog எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, see you.